தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நள்ளிரவில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தில் கைது செய்யப்பட்டவர் ஞானசேகரன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று சென்னை புழல் சிறையில் இருப்பவர் ஞானசேகரன். இவர் திமுகவை சார்ந்தவர். திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். மேலும் திமுக அமைச்சர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக தற்பொழுதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த ஞானசேகரன் சென்னையில் பல இடங்களில் பிரியாணி கடை நடத்தி வந்தார். பல பெண்களோடு தொடர்பு உண்டு. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்துள்ளார். பல பாலியல் புகார்களில் சிக்கியுள்ளார். கட்ட பஞ்சாயத்து வழக்குகளிலும் சிக்கியுள்ளார். தற்பொழுது சென்னை புழல் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். நேற்று நள்ளிரவில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை உடல்நலம் விசாரிக்க திமுகவினர் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழக அமைச்சர்களும் அவரது உடல்நலம் குறித்து அக்கறையாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் திமுகவை சார்ந்தவர். அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்று தண்டனை கைதியாக சிறையில் உள்ள ஞானசேகரனுக்கு நேற்றைய தினம் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது திமுகவினருக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது.